اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. أستغفر الله العظيم. نستغفر الله العظيم. نستغفر الله العظيم. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. اللهم لا تدع لنا في مكاننا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا حاجة من هوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها وأتممتها برحمتك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين ويا راحم المساكين. ربنا ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا كريم يا رحيم يا الله يا كريم يا كريم يا كريم يا كريم يا كريم يا كريم يا رحيم يا الله يا كريم يا رحيم يا الله يا كريم يا كريم يا كريم يا رحيم يا الله. اللهم أجرنا من النار 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 اللهم أجرنا من النار. ربنا لا تؤاخذنا ربنا لا تؤاخذنا ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. يا الله கிருபையாளர்கள் இறக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. நாங்கள் பாவம் செய்த பாவிகள் அல்லாஹ் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் நீ மன்னித்துக் கொள்வாயா. நீ ரொம்ப இரக்கமுள்ள நாயன் யா அல்லாஹ். நீ ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்துக் கொள்வாயா யா அல்லாஹ். எங்களை மன்னிப்பாயா ரஹ்மானே. எங்களை மன்னித்தருள்வாயா யா ரஹீம். எங்களை மன்னித்தருள்வாயா யா கரீம். எங்களை மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ். எங்களை பாவங்களை மன்னிக்காம மட்டும் நீ விட்டு விடாதே யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்க விட்டார் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்க
விட்டால், எல்லாம் நீ எங்களை மன்னிக்க விட்டால் நாங்கள் பெரிய நஷ்டவாதிகளாக மாறிடுவோம். எல்லாம் நீ எங்களுக்கு இரக்கம் காட்ட விட்டால் எங்களுக்கு யாரும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் கையேந்திருக்கிறோம். சிறுவர்களும் கையேந்திருக்கிறது அல்ல, பெரியவர்களும் கையேந்திருக்கிறது அல்ல, வாலிபர்களும் செஞ்ச பாவத்துக்காக கண்ணீர் வடிக்கிறது அல்ல, பெண்களும் கையேந்திருக்கிறது அல்ல. எல்லாரையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக. எங்களை எல்லாம் பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. அந்த சீதேவிகளுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து செய்வாயாக. அந்த சீதேவிகள் பாவத்தை காணாதவங்க அல்ல, அந்த பாவத்தில் இருந்து அவங்களை நீ பாதுகாப்பாயல்ல, அவங்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக. அவங்களுக்காக கையேந்து செய்றோம். அவங்க சிலர்கள் நோயாளி ஆயிட்டாங்க, சிலர்கள் இந்த இடத்துக்கு வர ஆசையோடு இருந்தார்கள், ஆனால் அவர்களால் வர முடியல. சிலர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். எங்களோட தாய்மார்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவங்களோட வாழ்க்கையில பறக்கத்து செய்வாயாக. பெற்று வளர்த்த தாய் தந்தைகள் ஒரு சிலர்கள் மரணித்து கபருடைய மன்னரை வாழ்க்கை அடைஞ்சிட்டாவே அல்ல, அந்த கபருடைய மன்னரை வாழ்க்கை அடைந்து விட்டாவே அல்ல, அவங்கள கபருடைய பயமாக்குவாயாக, சொர்க்கத்துடைய பூங்காவனமாக்குவாயாக, கண்ணிட்டு மல விசாலமாக்குவாயாக. எங்களுக்காக எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட எங்களை தாய் தந்தையர்களே அல்ல, எங்களோட தாய் எங்களை 10 மாதம் சுமந்தது அல்ல, அவள் உயிரோடு போராடி எங்களை பெற்ற தாய் அல்ல, எங்களை அல்ல அவங்களோட ரத்தத்தை எங்களுக்கு அமுதா ஊட்டி வளர்த்தது அல்ல. இன்னைக்கு கபரில் இருக்கிறது அல்ல, அந்த கபரில் ஒளிமயமாக்கி வைப்பாயாக, மன்னரை அல்ல சொர்க்கலோகமாக ஆக்குவாயாக, கபருடைய வெறிச்சி இருந்தவங்களை பாதுகாப்பாயாக, கபரை நெருக்கும் இடமாக நீ ஆக்கிவிடவே அல்ல, அவங்க பலவீனமானவதே அல்ல, அவங்க எங்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லி தந்துட்டு போடாதே அல்ல, பாவம் செய்ததை கண்ணால நாங்க பார்க்கலே அல்ல, ஒரு சில வேளை அவங்களை நாங்க மலைச்சு பார்த்திருப்போமே அல்ல, அவங்களுக்கு நாங்க சில நேரம் ஏசி இருப்போமே அல்ல, அவங்களுக்கு சில நேரம் மனதை நோவடித்திருப்போமே அல்ல. கேட்கிறோம் அல்ல, இந்த பாவத்தினால் எங்களை சோதித்து விடாதே அல்ல, எங்களோட தாய் தந்தையுடைய மனதை நோவடித்ததுனால எங்களோட பிள்ளைகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே அல்ல. அவங்க சீரேவிகளே அல்ல, அவங்க கபருடைய வாழ்க்கை அழிஞ்சிட்டதே அல்ல, அவங்களோட கபர்களை ஓதிய குரான்களை கொண்டு அல்ல வெளிச்சமாக்கி வைப்பார். பழைய குரான்களோடு ஓதி ஓதி இருந்ததை பார்த்தோமே அல்ல, நல்ல அமல்களை செஞ்சார்கள் அல்ல, அந்த சீதேவிகளை நீ கபல் செஞ்சு எங்களோட கபல்கள் ஒளிமயமாக்குவாயாக. இருட்டான இடமே அல்ல, அந்த பூச்சிகள் நிறைந்த இடமே அல்ல, அந்த கபலை எங்களுக்கு சொர்க்கமாக ஆக்கி தருவாயாக. அந்த கபலை நெருக்கும் இடமாக மட்டுமாக்கி விடாதே அல்ல. எத்தனையோ தொழுகைகளை பாழாக்கிட்டோம் அல்ல, ஆனால் கபலில் நீ தொழுகையை பத்தி கேட்பாய் அல்ல, இதற்காக மண்டாடி உன்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுவோமே அல்ல. எங்கட கபரை பிரகாசமாக்குவாயாக. தனிமையான இடமே அல்ல, யாரும் யாருக்கு உதவ முடியாத இடமே அல்ல, எங்கட மனைவி மக்களை விட்டுட்டு அல்ல தனிமையில இருட்டான இடத்தில் இருப்போமே அல்ல, எங்களுக்கு யாரும் உதவ முடியாதே அல்ல. நீ எங்களை கைவிட்டு விட்டால், எங்களை நீ கைவிட்டு விட்டால், எல்லா எங்களை நீ கைவிட்டு விட்டால், அந்த இடத்தில் எங்களுக்கு யாரும் உதவ மாட்டதே அல்ல. தனிமையான இடமே அல்ல, இருட்டான இடமே அல்ல, அதில் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவாயா. திக்கி திக்கி ஓதிய குரான் அல்ல, நாளைக்கு மறுமையில் ஓதிய குரான்கள் அல்ல, நீ அந்த கபர்ல பிரகாசமாக்கி வைப்பாயா. கேட்கிற கேள்விகளை லேசாக்குவாயாக. நாளைக்கு மறுமையில் எங்களை யாரையும் கேவலப்படுத்திடாதே
நாளைக்கு எங்களை எல்லாரையும் கண்ணியப்படுத்துவாயாக. செய்யற பாவத்தின் அளவோ வேர்வையில தத்தளிச்சு கொண்டிருப்பாரு அரிசுடைய நிழலை எங்களுக்கு கண்ணியப்படுத்துவாயாக. நிழலை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நன்குஞான செல்லாலை செல்லமோட சபாத்த நசீபாக்குவாயாக. அவ்வளவு கௌசல்லை அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால நீர் புகட்டுவாயாக. ஒரு கூட்டம் ஓடி ஓடி வருவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்திலும் காட்டாம அவரை திருப்பி அனுப்பும் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் அப்படியான கூட்டமாக எங்களை யாரையும் நீ ஆக்கி விடுவே அல்லாஹ். எங்களோட பட்டுவலிகளை மனது கருத்தில் தருவாயாக. எங்களோட மீசான தராச கனமாக்கி வைப்பாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து தான் சொர்க்கம் செல்லணும் அல்லாஹ். அந்த பாலத்திலே மலக்குமார்கள் இருந்து கொண்டு அவங்கள மனிதர்களை அல்லாஹ் நரகத்தில் இழுத்து வீசுவாங்க அல்லாஹ். அவர்களை பிடியுங்கள், கட்டுங்கள். 70 முழத்தின் நீளமான அந்த சங்கிலி வளையத்தால் அவர்களை கட்டி இழுத்து நரகத்திலே போடுவார்களே அல்லாஹ். அந்த நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. பயங்கர நரகத்தை நாங்க தாங்க மாட்டோம் அல்லாஹ். நரக வேதனைகளால தாங்க முடியாது அல்லாஹ். நாங்க பலவீனமானவங்க அல்லாஹ். எங்களோட தாய் தந்து அந்த நரகத்தை தாங்க மாட்டாங்க அல்லாஹ். எங்களோட தாய் தந்து அந்த நரக வேதனை அவங்க தாங்க மாட்டாங்க தாய் தந்து என்று அவங்க நரகத்திலே வேதனை தாங்க மாட்டாங்க. எங்களோட மனைவி அந்த நரகத்திலே வேதனை தாங்க மாட்டவர்கள். எங்கட பிள்ளைகள் அந்த நரக வேதனையை தாங்க மாட்டார்கள். இந்த காட்சியை மட்டும் அவங்களை இழுத்து கொண்டு செல்லும் காட்சி எங்களுக்கு எங்கட கண்ணால் காட்டினார்கள். அதிகமான பெண்மணிகள் கணவனுக்கு மாற்றம் செஞ்சதால் நரகத்தில் இருப்பது அல்ல. எங்கட மனைவிமார்கள் எங்களுக்கு எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறது அல்ல. எங்கட பிள்ளைகளை அவங்களோட வயிற்றிலே சுமந்திருக்கிறவை அல்ல. எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு நாளைக்கு நரகத்தில் இருக்கிற காட்சியை மட்டும் காட்டினால எங்களை மனைவிமார்களை மன்னிக்கிறோம். அவங்களை நாங்க மன்னிக்கிறோம். அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக. அதிகமான பெண்மணிகள் நரகத்தில் இருப்பாங்க அல்ல. இந்த காட்சியை எங்களோட சகோதரிகளாக, எங்களோட தாயவர்களை, எங்களோட உறவுகளாக எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. நரக வேதனையை நாங்க யாரும் தாங்க மாட்டோம் அல்லாஹ். பயங்கரமான நரகம் 1000 வருடங்கள் அளிக்கப்பட்டது அல்லாஹ். அந்த நரக வேதனையை நாங்கள் தாங்க மாட்டோம் அல்லாஹ். உலகத்திலே சாதாரணமான ஒரு நெருப்பிலே ஒரு மிருகம் கருகுவதை அதிலே நெருப்பிலே விழுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது அல்லாஹ். ஒரு சொல்லி பிடித்த ஒரு மிருகமாக இருந்தாலும் நெருப்பில் அது வேகிறது என்றால் எங்களோட மனது இடம் கொடுக்காது அல்லாஹ். அந்த நரகத்திலிருந்து யாரை நீ பாதுகாப்பாயாக. பயங்கர நரக வேதனை நாம யாருமே தாங்க மாட்டோம் அல்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் நடுநிசையில நீ கேட்பவர்கள் இல்லையா, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறாய் அல்லாஹ். தௌபா செய்வது இல்லையா யாராவது, அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாய் அல்லாஹ். தௌபா செய்து மீளுகிறோம் அல்லாஹ். சிறுவர்களும் இருக்கிறாங்க அல்லாஹ், பெரியவர்களும் தௌபா செய்யறாங்க அல்லாஹ், வாலிபர்களும் தௌபா செய்யறாங்க அல்லாஹ், பெண்மணிகளும் அல்லாஹ். அதிகமான பெண்மணிகள் தௌபாவை கிடைக்கணும் என்ற ஆசையோடு அல்லாஹ் இவ்வளவு நேரமும் பள்ளியில் நல்ல அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ் இறுதியாக தௌபாவோடு போகணும் என்ற ஆசையோடு வந்தாவே அல்லாஹ். எல்லாருக்கும் தௌபாவை நசீபாக்குவாயாக. மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நல்ல அமல்களை நசீபாக்குவாயாக. இவர சக்கராத்தை லேசுபடுத்துவாயாக. அல்லாஹ் பயங்கரமான அந்த சக்கராத்தில் உதவி செய்வாயாக. எங்களுடைய உயிரோடு போராடும் போது களிமா நசீபாக்குவாயாக.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவோடு சொர்க்கத்தை பார்த்து கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி மூச்சை நீ ரமலானில் ஆக்கி வைப்பாயாக. எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இந்த இடத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த ரமலான வாழ்க்கையிலே இறுதியான ரமலானாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். நாங்கள் மௌத்தை பயப்படலே அல்லாஹ், என்றாலும் நாங்கள் நல்ல அமல்களை நிறைய செய்யணும் என்று ஆசைப்படுறோம் யா அல்லாஹ். நிறைய ரமலான பார்க்க முடியுமா யா அல்லாஹ்? நீதான் எனக்கு உதவி செய்யணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மௌத்தை நீ சீரேறியாக ஆக்கிடுவாயாக, நல்ல மரணமாக்குவாயாக. தொழுது கொண்டிருக்கும் போது மௌத்தை தருவாயாக, சுஜூதில் இருக்கும் போது மௌத்தை தருவாயாக. அந்த புனிதமிக்க ஆலயம் அந்த கஅபத்துல்லாஹ்விலே அல்லாஹ், அந்த புனிதமான மண்ணிலே அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்தை நாள தர முடியும் அல்லாஹ். தஹஜ்ஜுடைய வேளையில தௌபா செஞ்சு கொண்டிருக்கும் போது ரமலானுடைய நல்ல மாதத்தில் எங்களுக்கு மௌத்தை தருவாயாக. குறிப்பாக எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் கணவனை இழந்து விதவைகளாக இருக்கிறார்கள் அல்லாஹ், அநாதைகளாக தந்தை இழந்தவங்க இருக்கிறார்கள் அல்லாஹ். எல்லாருக்கும் நல்வாழ்வு கொடுப்பாயாக, பொறுமையை நீ கொடுத்திருவாயாக. அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள் அல்லாஹ், எங்களோட தாய்மார்கள் நோயாளியாக இருக்கிறார்கள் அல்லாஹ், பிள்ளைகள் சுயமாக இருக்கிறாங்க அல்லாஹ். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை நீயே கொடுத்தருவாயாக. இந்த நல்ல நேரத்தில் கேட்கிறோமே அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோமே அல்லாஹ். எங்களோட கடனாளிகளுடைய கடன்களை நீ நிவர்த்தி செய்வாயாக. கடனாளிகளுடைய கடன்களை மௌத்துக்கு முன்னால அதை நிறைவேற்ற சந்தர்ப்பத்தை நீ கொடுப்பாயாக. நீ ரொம்ப இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். ஒரு தாயிடத்திலே ஒரு பிள்ளை வேண்டும் போது அந்த தாய் அல்ல எவ்வளவு தான் அவள் அந்த பிள்ளை தவறு செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அந்த பிள்ளை கேட்கறத கொடுப்பாய் அல்லாஹ். இதை விட நீ 70 மடங்கு, நீ 70 மடங்கு இரக்கமுள்ளவன் அல்லாஹ். 99 கொலைகளை செஞ்ச அந்த மனுஷனை மன்னித்து நாயகி அல்லாஹ். இந்த நேரத்தில் எங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எந்த ஒரு வாலிபருடைய பாவமும் மீதம் இல்லாமையா அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் நீ மன்னிச்சுக் கொள்வாயாக. புனிதமான இந்த நாளையில இவ்வளவு நேரமுடைய அல்லாஹ் உனக்காக நல்ல அமல்கள் செஞ்சோமே அல்லாஹ், இந்த அமல்களை கபூல் செய்வாயாக. இந்த பள்ளி வாசல நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. மர்ஹூம் இஸ்மாயில் ஆலிம் அப்பா அவர்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த பதவியை கொடுத்தவர்களாக அவர்களுடைய குடும்பத்தை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஹல்லா வாசிகள் எல்லோரையும் ஒரு தாய் பிள்ளைகளுடைய, ஒரு தாயுடைய பிள்ளைகளை மாதிரி எல்லாரையும் ஒற்றுமையாக நீ வாழ வைப்பாயாக. இந்த பள்ளி வாயிலுக்கு அன்றிலிருந்து இன்று வரையும் யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பணங்களில் பரக்கத் செய்தருள்வாயாக. கிருபையாளருக்கெல்லாம் இரக்கமுள்ள நாயனே, இன்று காசாவிலே அந்த பலஸ்தீன மண்ணிலே அல்லாஹ் எங்கட சின்ன பிள்ளைகளே அல்லாஹ், ஒரு பேச முடியாத பிள்ளைகளே அல்லாஹ், ஒரு சில நேரம் அல்லாஹ் நோன்பு திறக்கிறதுக்கு எதுவும் கிடைக்காத நிலைமையில பச்சையிலும் பாலகங்களே அல்லாஹ் கொண்டு குவிக்கிறார்கள் அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் அல்லாஹ், எங்கட பிள்ளைகள் என்று நினைக்கிறோம் அல்லாஹ், வாய் பேச முடியாத பிள்ளைகளே அல்லாஹ். அதுவும் நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ், தாயை இழந்திருக்கிறானே அல்லாஹ், தந்தை இழந்திருக்கிறானே அல்லாஹ், சகோதரர்களை இழந்திருக்கிறானே அல்லாஹ். சின்ன பிள்ளைகள் அதுவும் காட்சியை நாம பார்க்கிறோம் அல்லாஹ். நூற்றுக்கணக்கான பிள்ளைகளே அல்லாஹ் தன்னம் தனியாக இருக்கிறது அல்லாஹ், யாரும் உதவுவதற்கு இல்லையா என்று ஏங்குறவே அல்லாஹ். ஒரு பெருநாளைக்கு அல்லாஹ் ஒரு உடுப்பு யாரும் தரமாட்டாங்களா என்று அப்படி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ். பச்சையிலும் பாலகங்களே அல்லாஹ், உண்ண உணவின்றி அல்லாஹ் குடிக்கிறதுக்கு
எதுவும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய எங்கட சகோதரர்கள் அல்லாஹ், எங்கட உறவுகள் அல்லாஹ், உன்னுடைய குதுஸ் புனிதமான ஆலயம் கிடைக்கணும் என்று பாடுபடுறாங்க அல்லாஹ். அவங்களுக்கு மௌத்தானவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பாயா, அந்த ஆலயத்தை நீச்சி தருவாயா, உன்னுடைய கபத்துல்லாவை நீ பாதுகாத்தாயா அல்லாஹ். அப்ரஹாவுடைய பட்டாளம் வரும்போது அல்லாஹ் நீ அந்த பட்டாளத்தை அழித்து காட்டினாய் அல்லாஹ். ஃபிரௌனை அழித்தாய் அல்லாஹ். அபூ ஜஹல் உலகத்திலிருந்து அழித்து காட்டினாய் அல்லாஹ். இந்த உலகத்தில் ரப்பு என்று வாதிட்ட ஃபிரௌனை கூட அழித்து நாசமாக்கினாய் அல்லாஹ். அந்த சமூகத்தை அழித்து காட்டினாய் அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய அவங்களோட சதிகளை முறியடித்து உன்னை நேரடியாக உதவி காட்டுவாயாக. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் யா அல்லாஹ் சகோதர உணர்வோடு அந்த சகோதர வாஞ்சியோடு கையேந்துறாங்க யா அல்லாஹ். எல்லாருடைய பிரார்த்தனைகளை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எல்லாருடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நல்ல நேரத்துல கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள்ல யார் யார் என்னென்ன மனதுகள்ல என்னென்ன தேவைகளோடு ஹலாலான ஹாஜத்துகளோடு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. வந்திருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, வாழ்க்கையுடைய போராட்டங்களோடு வாழ்கிறார்களோ, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிக் கொடுப்பாயாக. எங்களோட மஸ்ஜிதை கபூல் செஞ்சு கொள்வாயாக. எங்களோட ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. மதரசாக்கள், பாடசாலைகள், இதே போன்ற கல்வி நிறுவனங்கள், பள்ளி வாயில்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பாயாக. வேற்று மத சகோதரர்களால் சூழ்ந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் நல்ல மக்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர்வழிய ஹிதாயத்தை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நல்ல சந்தர்ப்பத்துல யா அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அத்துணை நலவுகளையும் தருவாயாக. என்னென்ன கைதுகளை அவங்க கேட்டாங்களோ எல்லா நலவுகளையும் தருவாயாக. நாங்கள் மௌத்தாகி மண்ணில் அடக்கப்பட்டு விட்டால் யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை நீ சாலிகானவங்களாக்குவாயாக. சதகத்துன் ஜாரியாவாக ஆக்குவாயாக. அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் பங்கைகளுக்கு தருவாயாக. நல்ல அமல்களுடைய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. தக்வாவை தந்தருவாயாக. ஒரு சொட்டு ரத்தமும் ஹராமான முறையில் ஊறிவிடாம எங்கட உடம்பை நீ பாதுகாத்திடுவாயாக. எங்கட மனைவி மக்கள் பிள்ளைகளுடைய உடம்பிலே ஒரு சொட்டு ரத்தமும் சந்தேகமான முறையில கூட ஊறிவிடாமையா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. எங்கட உடம்புகளை சொர்க்கத்துக்குரிய உடம்புகளாக்குவாயாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே யா அல்லாஹ் நாங்க கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக யா அல்லாஹ் வாழ்வதற்கு நீ அதை அமைத்து தருவாயாக. உலகத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து யா அல்லாஹ் இது போன்ற நல்ல நாட்களில் செய்யக்கூடிய தௌபாவுடைய பரக்கத்தினால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செழிப்பை உண்டாக்குவாயாக. எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த இடத்துக்கு வரணும் என்று ஆசைப்பட்டாங்க யா அல்லாஹ். என்னுடைய எத்தனையோ உறவுகள் ஆசைப்பட்டாங்க யா அல்லாஹ். அவங்களால வர முடியாத நிலைமை அல்லாஹ் அவங்களுக்கு இந்த நாளையில தௌபா செஞ்ச இந்த நல்ல மக்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் உயிரோடு போராடி யா அல்லாஹ் அந்த கட்டம் வரும் வரைக்கும் தொழுகையில பேணுதலை தருவாயாக. இதுவரைக்கும் தொழுகையில விட்ட குறைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் உறுதிமொழியை தருகிறோம் யா அல்லாஹ். எல்லாருடைய வாழ்க்கையும் தொழுகை நசீபாக்குவாயாக. இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. கொடுத்த தான தர்மங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நல்ல நேரத்தில் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லாருடைய கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. எல்லாருடைய பிரச்சனைகளையும் அகற்றுவாயாக. எத்தனையோ வழக்கு ஒன்றிலே மாட்டிக்கொண்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ பேர்கள் யா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையிலே யா அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை விடுபட வைப்பாயாக. எத்தனையோ அனாதைகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். விதவைகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ்.
எத்தனையோ பெண்மணிகள் திருமணமாகாதவங்க இருக்கிறாரே அல்லா, அவங்களுக்கு நல்ல திருமண உறவை உண்டாக்குவாயாக. அல்ல எத்தனையோ பேர் திருமணம் முடித்து சந்தோஷம் இல்லாம வாழ்றாங்க அல்லா. எத்தனையோ பெண்களுடைய உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கிறதே அல்லா, அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாயாக. எத்தனையோ பேர்கள் திருமணம் முடித்து அல்லா பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க அல்லா, உங்க ஹசானாலே அல்லா நிறைய வைத்திருக்கிறாய் அல்லா. நீ அல்லா உனக்கு மாற்றம் செஞ்சவங்களுக்கு அல்லா பிள்ளைய கொடுத்து சந்தோஷப்படுத்தின நாயனே அல்லா. நீ தான் எங்களை ரப்பு அல்லா, நீ ரஹ்மான் அல்லா, நீ ரஹீம் அல்லா, நீ கரீம் அல்லா, நீ சத்தார் அல்லா, நீ கஃபார் அல்லா, நீ தான் அர்ஹமுர் ரஹீம் அல்லா. என்னென்ன கவலைகளோடு இங்கு வந்திருக்கிறாங்களோ அல்லா, எல்லாருடைய பிரச்சனைகளையும் அகற்றி கவலைகளையும் போக்கி உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. மௌத்து வரைக்கும் அல்லா எல்லா விதமான பாவங்கள் நன்மைகளை பாதுகாத்தருள்வாயாக. இந்த நல்ல ஏற்பாடை செய்து